ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா வேலிடேஷன்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். டேட்டா வேலிடேஷன்னா என்ன, அதை எங்கே எப்போ பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது. இது வந்து கம்பெனி டேட்டா. இவங்களாம் கம்பெனி எம்ப்ளாயீஸ். அருண், பாலா, திவ்யா, ரமேஷ், சுரேஷ் அவங்களாம் கம்பெனி எம்ப்ளாயீஸு. ஸோ இப்போ இவங்க ஒன் செகண்ட். ஸோ இவங்கெல்லாம் கம்பெனி எம்ப்ளாயீஸு. ஸோ இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து போடணும். இப்போ சப்போஸ் வந்து இவங்க வந்து ஹச்ஆர், ஓகே, இவங்க வந்து ஃபினான்ஸ் டீம், இவங்க சேல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகுங்களா. ஸோ அதுக்காக வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்னு இங்கே வந்து போட்டாச்சு. எப்படி டேட்டா வேலிடேஷன் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து ஹச்ஆர் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சேல்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ், ஐடி, நெக்ஸ்ட்டு வந்து அட்மின். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 5 டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம ட்ராப் டவுனில் இங்கே வந்து கொண்டு வரலாம். அதுக்காக தான் டேட்டா வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு டேட்டா வேலிடேஷன் வேணும் அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே லிஸ்ட்டு தான், லிஸ்ட்டு வைஸாக இருக்கா, அதனால் லிஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. வெளியே இந்த மாதிரி ஹச்ஆர்லேருந்து நம்ம டைப் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இங்கே வந்துடும், சோர்ஸில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து எல்லாத்துலேயும் அந்த ட்ராப் டவுன் வந்துடும். ஸோ இந்த பக்கத்தில் இந்த ஏரோ மார்க் வருதா, ட்ராப் டவுனு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்கே போட்டது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து மவுஸில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கீபோர்ட்லேயுமே இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு டவுன் ஏரோ கொடுக்கணும். இப்போ இந்த திவ்யா செல்லில் வச்சுட்டு ஆல்ட்டு டவுன் ஏரோ, ஆல்ட்டு ப்ளஸ் டவுன் ஏரோ, ஆல்ட்டு ப்ளஸ் டவுன் ஏரோ கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்துட்டு திவ்யா வந்து ஃபைனான்ஸு, அடுத்து என்ட்ரு தட்டிட்டு ஆல்ட்டு டவுன் ஏரோ, இது வந்து இந்த டைலாக் பாக்ஸ் வந்துடும். அப்போ ஐடி இவங்க, அப்புறம் ஆல்ட்டு டவுன் ஏரோ ஹச்ஆர், இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். அதுக்காக தான் இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், டாப் டவுன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏஜ் வந்து கேட்குறாங்க. ஏஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கம்பெனிஸில் வந்து ஏஜ் க்ரைட்டேரியா வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே தான் எம்ப்ளாயீஸை வந்து எடுக்கணும் அப்படின்றத ரூல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம 61 இல்லை 17, 15 அந்த மாதிரி போட்டோன்னா அது வந்து இன்வேலிடு. ஸோ அதை வந்து இங்கே டைப்பே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரூல்ஸ் வந்து செட் பண்ணலாம். 18லேருந்து 60 வயசுக்குள்ளே தான் நம்ம வந்து இங்கே வேல்யூ வந்து டைப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். அது எப்படி ரூல்ஸ் வந்து செட் பண்ணலாம், அது எப்படி செட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இப்போ ஏஜ் இதில் வந்து இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே தான் டேட்டாவில் வந்துட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட். ஸோ டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஹோல் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிட்வீன்னா 18லேருந்து நமக்கு வந்து 60 வயசுக்குள்ளே தான் வேணும். ஸோ 18லேருந்து 60க்குள்ளே தான் வச்சுட்டு இங்கே பிட்வீன் வச்சுக்கிட்டு இன்புட் மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது இன்புட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ்னு இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஏஜ்னு கொடுத்துட்டு ப்ளீஸ் என்டர் இது ஒரு மெசேஜ் மாதிரி அங்கே வந்துடும். ப்ளீஸ் என்டர் தி ஏஜ் பிட்வீன் 18 to 16 அப்படின்னு கொடுத்து இங்கே எரர் அலர்ட்டில் வந்து இன்வேலிட் ஏஜ்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ளீஸ் என்டர் தி எரர் மெசேஜ், ப்ளீஸ் என்டர் தி கரெக்ட் ஏஜ் பிட்வீன் 18 to 16 இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது அந்த மெசேஜ் வந்துடும். இன்புட் மெசேஜ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது எல்லா செல்ஸ்லேயும் வந்துடும். அதாவது இந்த காலமில் இருக்கிற எல்லா செல்ஸ்லேயும் வந்துடும். என்ன வருதுன்னு பாருங்கள். ஏஜ் ப்ளீஸ் என்டர் தி ஏஜ் பிட்வீன் 18 to 16. ஸோ இதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ 18லேருந்து 60க்குள்ளே தான் இங்கே டைப் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதை மீறி அவங்க 17 அப்படின்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா எரர் வந்துடும். பாருங்கள், ப்ளீஸ் என்டர் நம்ம கொடுத்த எரர் மெசேஜ் வந்துடும். ப்ளீஸ் என்டர் த கரெக்ட் ஏஜ் பிட்வீன் 18 to 60 இந்த மாதிரி வந்துடும். 61, 60க்கு மேலே கொடுத்தாலும் அந்த எரர் வந்துடும். அப்போ கேன்சல் தான் கொடுக்கணும். அவங்க கேன்சல் கொடுத்துட்டு இந்த மாதிரி 18லேருந்து 60 வயசுக்குள்ளே வந்து அவங்க வந்து கொடுத்துக்கலாம். திவ்யா ஏஜ் வந்து 18,
35 43 இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானது ஒன்று. ஏன்னா தப்பான ஏஜை வந்து இங்கே போட முடியாது இந்த ரூல்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட்டு. ஜாயினிங் டேட்டுக்கு வந்து என்ன க்ரைட்டேரியா அப்படின்னா, இந்த வருஷம் 2026 இப்போ நடக்குதுங்க இல்லைங்களா? ஸோ 2026 ஜாயினிங் டேட் அவங்க போடலாம். 2026 மந்தில் 2026 ஜான்லேருந்து டிசம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்ஸை வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். 2025 டேட்டை வந்து இங்கே போடுறாங்க, இல்லை 2027 போடுறாங்க அப்படின்னா எரர் வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறீங்க, டேட்டாவுக்கு போகிறீங்க, டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுறீங்க, செட்டிங்ஸில் வந்து டேட்டுன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேட்டுக்கு வந்து கிளிக் பண்ணுறீங்க. பிட்வீன் வந்து 2026 மட்டும்தான் வரணும். அப்போ 01/01/2026 31/12/2026 தான் இந்த ஜாயினிங் டேட் வந்து வரணும். 2026 ஜாயின் பண்ணவங்க டேட்டா தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து பிட்வீன் வந்து செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இதில் இன்புட் மெசேஜ் இல்லை எரர் மட்டும் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். எரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஏஜ் அப்படின்னு வரணும். எப்போனா இதில் எரர் மெசேஜ் வந்து ப்ளீஸ் என்டர் தி கரெக்ட் ஏஜ் இந்த இயர் 2026 அப்படின்னு போட்டு இது வந்து எரர் மெசேஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்துட்டு 2026 ஏதாவது ஒரு ஏஜ் இப்போ பாருங்கள் 5/6/2026 கொடுத்தா அக்செப்ட் ஆயிரும். ஸோ இதே 1 செகண்டு. ஓகே, இப்போ வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சுங்களா? இதே 2025 ஒரு ஏதாவது ஒரு டேட் வந்து இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அக்செப்ட் ஆகாது, அந்த எரர் மெசேஜ் வந்துடும். ப்ளீஸ் என்டர் த கரெக்ட் ஏஜ் இந்த இயர் 2026 வந்துருச்சுங்களா? ஸோ 2026 உள்ள டேட்டு மட்டும் அவங்க வந்து இங்கே ஜாயினிங் டேட் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த டேட்டை வந்து இங்கே போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் இந்த டேபிளுக்குள்ளே நம்ம டிபார்ட்மெண்ட்டு, ஏஜ், ஜாயின் டேட்டா 3லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த டேட்டா வேலிடேஷன்றது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.